பணம் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. ஆனால் அது ஏன் ஒரு சிலரிடம் மட்டும் சேர்கிறது, மற்றவர்களிடம் தங்குவதில்லை? எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சிலர் வறுமையிலேயே வாடுவதற்கும், ஒரு சிலர் மிக குறுகிய காலத்தில் செல்வச் செழிப்பை அடைவதற்கும் என்ன காரணம்? இந்த ரகசியத்தை சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முன்பே ஆச்சார்யா சாணக்கியர் தெளிவுபடுத்தியுள்ளார். நீங்கள் உண்மையாகவே பணக்காரராக மாற விரும்பினால், அவர் கூறும் இந்த முதல் கொள்கையை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் ஒருவருடைய இலக்கை ஏன் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதைப் பற்றி மிகவும் ஆழமாக விளக்கியுள்ளார். இதற்கு மிக முக்கிய காரணம் இந்தச் சமூகத்தில் நிலவும் பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் ஆகும். நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கப் போகிறீர்கள் என்றாலோ, அல்லது ஒரு பெரிய சொத்தை வாங்கத் திட்டமிடுகிறீர்கள் என்றாலோ, அது 4 பேருக்குத் தெரிந்தால், அவர்கள் உங்களுக்குத் தெரியாமலேயே அந்தக் காரியத்தில் தடைகளை உருவாக்கத் தொடங்குவார்கள். ஒரு விதை பூமிக்குள் மறைந்திருக்கும்போதுதான் அது பாதுகாப்பாக வளர முடியும். அதுபோலவே உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் வரைதான் அது பாதுகாப்பானது. உங்கள் திட்டங்களை வெளிப்படுத்தினால் அவற்றை அழிப்பதற்கான ஆபத்துக்கள் அதிகம் என்பதை உணர வேண்டும். ஒரு தன்னலமற்ற உழைப்பாளி தனது முழு கவனத்தையும் இலக்கில் மட்டுமே செலுத்த முடியும். இறுதியாக, மற்றவர்களிடமிருந்து உங்கள் திட்டங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை சாணக்கியர் மிக கடுமையாக வலியுறுத்துகிறார். உங்கள் வெற்றியின் சத்தம் உலகிற்கு கேட்க வேண்டுமென்றால், உங்கள் திட்டங்களின் சத்தம் உங்களுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் தொழில் சார்ந்த யோசனையாக இருந்தாலும், அல்லது உங்கள் சொத்துக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாக இருந்தாலும், அதை உங்கள் எதிரிகள் முன்கூட்டியே அறியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நகர்வை அவர்கள் அறிந்தால், உங்களை விட வேகமாக அந்த வாய்ப்பை பறிக்க முயல்வார்கள், அல்லது முட்டுக்கட்டை போடுவார்கள். இதனால்தான் சிங்கம் வேட்டையாடுவதற்கு முன்பு ஒருபோதும் கர்ஜிப்பதில்லை என்று சாணக்கியர் கூறுகிறார். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் திட்டங்கள் அல்ல. பொருளாதார ஒழுக்கம். வரம்பற்ற செலவுகளைச் செய்பவன் குபேரனைப் போலவே செல்வந்தனாக இருந்தாலும் விரைவில் பிச்சைக்காரனாக மாறிவிடுவான் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். செல்வத்தை ஒரு நீரோட்டமாக கருத வேண்டும். அது தேங்கி நிற்காமல் சரியான திசையில் பாய வேண்டும். பணத்தைச் சேமிப்பது என்பது அதை மறைத்து வைப்பது மட்டுமல்ல, தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து எதிர்காலத்திற்கான ஆதாரமாக மாற்றுவதாகவும். தேவைக்காக வேலை செய்வது புத்திசாலித்தனம், ஆனால் இன்பத்திற்காக மட்டுமே வேலை செய்வது முட்டாள்தனம். பணத்தை கட்டுப்படுத்துவது என்பது பேராசை அல்ல, அது ஒரு வகையான யோகா. இங்கே யோகா என்பது ஆடம்பரத்தை குறிக்கவில்லை, மாறாக செல்வத்தைச் சரியான இடத்தில் முதலீடு செய்வதையும் சமூக நலனுக்காகவோ அல்லது அறப்பணிகளுக்கோ பயன்படுத்துவதை குறிக்கிறது. சேமிப்பு மற்றும் முதலீடு தேவையற்ற செலவுகளை குறைத்து மீதமுள்ள பணத்தை மீண்டும் வருமானம் தரும் வழிகளில் முதலீடு செய்வதுதான் உண்மையான செல்வம். கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் ஒரு சிறிய சிக்கல் வரும்பொழுது கூட நிலை குலைந்து போய்விடுவார்கள். எனவே நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு பகுதியை எதிர்கால தேவைகளுக்காகவும் ஆபத்து காலத்திற்காகவும் கட்டாயம் சேமித்து வைக்க வேண்டும். இதுவே ஒரு மனிதனை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். பணத்தைச் சேர்ப்பதற்கான 3வது முக்கியமான கொள்கை ஆபத்துகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பது. பணக்காரராக விரும்பும் ஒருவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு துணிச்சல் என்கிறார் சாணக்கியர். ஆழ்கடலுக்குள் இறங்கி ஆபத்தைச் சந்திக்கத் துணியாத ஒருவனால் ஒருபோதும் விலைமதிப்பற்ற முத்துக்களைக் கண்டெடுக்க முடியாது. வெற்றிக்கனியைச் சுவைக்க விரும்புபவன் அதற்கான சவால்களை எதிர்கொள்ளத் தயாராக இருக்க வேண்டும். ஆபத்து எடுக்க வேண்டும் என்பதற்காக கணக்கின்றிச் செயல்படச் சொல்லவில்லை சாணக்கியர். ஒரு வேலையைத் தொடங்கும் முன் அந்தத் தொழிலின் லாபம் மற்றும் நஷ்டம் என்ன, உங்கள் உண்மையான தகுதி என்ன, வரப்போகும் தடைகள் என்ன என்பதை முழுமையாக ஆராய வேண்டும். உங்கள் முதலீடு மற்றும் வணிகத்தைப் பற்றிய தெளிவான புரிதலோடு எடுக்கப்படும்
கணக்கிடப்பட்ட ஆபத்து மட்டுமே உங்களை உயர்த்திச் செல்லும். காலத்தின் மாற்றம். காலம் எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. செல்வச் செழிப்பு இருக்கும்போது நிதானத்தை இழப்பதும், பசியோடு இருக்கும்போது கிடைத்ததையெல்லாம் ஆராயாமல் விழுங்குவதும் ஒரு மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். காலம் சாதகமாக இல்லாதபோது பொறுமையும், சாதகமாக இருக்கும்பொழுது வேகமும் அவசியம். அதிர்ஷ்டம் என்பது சாகசக்காரர்களை தேடி மட்டுமே வரும் என்பது சாணக்கியரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில் பலர் எந்த ஒரு முயற்சியையுமே எடுப்பதில்லை. ஆனால் சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தைச் சொல்கிறார். முயற்சி செய்து தோல்வி அடைந்தால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆனால் முயற்சியே செய்யவில்லை என்றால் உங்களுக்கு எஞ்சப்போவது தீராத மனவருத்தம் மட்டுமே. தோல்வி என்பது ஒரு பாடம், ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பது ஒரு பாவம். எனவே தயக்கத்தை உதறிவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி முதல் அடியை எடுத்து வையுங்கள். வியாபாரத்திலும் புதிய சந்தை வாய்ப்புகளிலும் ஈடுபடும்போது மட்டுமே செல்வம் வளரும். ஆனால் ஆபத்துகளை எதிர்கொள்ளும்போது மனிதனுக்கு பொறுமை மிக அவசியம் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். ஒருமுறை சவாலை சந்திக்கும்போது ஏற்படும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தனது அணுகுமுறையை மாற்றியமைத்து முன்னேறுபவனே வெற்றியாளன். இந்த தொடர்ச்சியான துணிச்சலான பயணமே ஒரு சாதாரண மனிதனை கோடீஸ்வரனாக மாற்றுகிறது. நண்பர்களே, சாணக்கியர் குறிப்பிட்டுள்ள இந்த பொருளாதார கோட்பாடுகள் உங்கள் சிந்தனையை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது. இது போன்ற ஆழமான வாழ்வியல் மற்றும் பொருளாதார வீடியோக்களுக்கு நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 4வது கொள்கை, சுய கட்டுப்பாடு மற்றும் நேர மேலாண்மை. வெற்றியின் 4வது கொள்கை சுய கட்டுப்பாடு. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நேரத்தை வீணடிப்பவன் தனது அடையாளத்தையே இழக்க நேரிடும். நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்று செய்யுங்கள், இன்று செய்ய வேண்டிய வேலையை இப்போதே செய்யுங்கள் என்று சாணக்கியர் பரிந்துரைக்கிறார். வேலையை தள்ளி போடும் பழக்கம் ஒரு மனிதனின் வளர்ச்சியை முடக்கிவிடும். அர்த்தமற்ற விவாதங்களிலும் தேவையற்ற பொழுதுபோக்குகளிலும் நேரத்தைச் செலவிடுவது உங்களை வெற்றி கோட்டிலிருந்து வெகு தூரம் தள்ளிவிடும். உங்களை வெல்லவிடாமல் தடுப்பது உங்கள் எதிரிகள் அல்ல, நீங்கள் வீணடிக்கும் நேரம்தான். எனவே ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக்குங்கள். இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்கள் கட்டுப்பாடும் நேர மேலாண்மையும் தான் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். உண்மையான ஒழுக்கம் என்பது வெறும் கடின உழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு முறையான கட்டமைப்பு. ஆச்சார்யா சாணக்கியர் தனது அன்றாட நடவடிக்கைகளை 8 பகுதிகளாக பிரித்துச் செயல்பட்டார். நிர்வாகம், ஆராய்ச்சி, ஆய்வு என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான நேரத்தை அவர் ஒதுக்கினார். இத்தகைய நேர்த்தியான வாழ்க்கை முறைதான் ஒரு மனிதனின் கவனத்தை சிதறவிடாமல் இலக்கை நோக்கிச் செலுத்துகிறது. நீங்களும் வெற்றியாளராக மாற விரும்பினால் உங்கள் நேரத்தை பிரித்து ஆள கற்றுக்கொள்ளுங்கள். சாணக்கியரின் பொருளாதார கொள்கையில் மிக முக்கியமான ஒன்று, எதையும் இலவசமாக வழங்கக்கூடாது என்பது. ஒருவருக்கு நீங்கள் அறிவையோ அல்லது சேவையையோ இலவசமாக கொடுக்கும்போது அவர்கள் அதை ஒரு மதிப்புமிக்க சொத்தாக கருதுவதில்லை. உலகில் எது இலவசமாக கிடைக்கிறதோ அதன் மதிப்பு மக்களிடையே குறைந்து விடுகிறது என்பது கசப்பான உண்மை. பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யும் வேலை மற்றவர்களுக்கு உங்கள் மீதான மரியாதையை தராது. மாறாக அதை உங்கள் கடமை என்றோ அல்லது உங்கள் பலவீனம் என்றோ அவர்கள் தவறாக கருத வாய்ப்புள்ளது. உங்கள் திறமையை நீங்களே மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. உங்களை இழிவாக பார்க்க இந்த சமூகம் தயங்காது என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். பணக்காரராக வேண்டும் என்று துடிப்பவர்கள் தங்கள் பணத்தை வெறும் காகிதமாக பார்க்காமல் ஒரு முதலீடாக பார்க்க வேண்டும். உங்கள் தொழிலையும் உங்கள் திறமையையும் நீங்கள் எப்பொழுது முழுமையாக மதிக்கத் தொடங்குகிறீர்களோ அன்றே அன்னை லட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு கலையிலோ அல்லது ஒரு படைப்பிலோ திறமையானவராக இருந்தால்
அந்த திறமைக்குரிய தகுதியான வெகுமதியை பெறுவதில் எந்த தவறும் இல்லை. அதுவே உங்களை நிரந்தரமான பொருளாதார தன்னிறைவுக்கு அழைத்துச் செல்லும். கடன் வாங்குவது என்பது நீங்கள் மதிக்கும் ஒரு விஷயத்திற்காக உங்கள் சுதந்திரத்தை விலையாக கொடுப்பதாகும். சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் நிதி ஒழுக்கத்தைப் பற்றி பேசும்போது கடன் குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அவரது பார்வையில் கடன் என்பது ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும்போதே அவனை மெல்ல மெல்ல எரிக்கும் நெருப்பைப் போன்றது. ருணசேஷம், அக்னிசேஷம், வியாதிசேஷம், அதாவது கடன், நெருப்பு, நோய் ஆகிய மூன்றையும் ஒருபோதும் மீதி வைக்கக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒரு சிறிய நெருப்பு பெரும் காட்டையே அழிப்பது போல ஒரு சிறிய நோயும் சிறிய கடனும் வளர்ந்து ஒரு மனிதனையே அழித்துவிடும். தேவையற்ற ஆடம்பரங்களுக்காகவும் பிறரை மகிழ்விப்பதற்காகவும் கடன் வாங்குபவன் தனது அமைதியை தானாகவே அடகு வைக்கிறான். கடனாளியின் இரவுகளில் தூக்கமும் இல்லை, பகலில் நிம்மதியும் இல்லை. கடன் வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பதிலும் எச்சரிக்கை தேவை. நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராதபோது உங்கள் நட்பும் உறவும் முறிந்துவிடும். எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவருடைய குணம், நேர்மை மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை தீர ஆராய வேண்டும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்களை செல்வந்தராக மாற்ற வேண்டுமானால் அதை தேவையற்ற கடனாக கொடுக்காமல் சரியான முதலீடாக மாற்றக் கற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை தக்கவைத்துக் கொள்வது மற்றொரு கலை. இன்று நாம் விவாதித்த இந்த 6 முக்கிய கொள்கைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் நிதிச் சிக்கலில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வழிகாட்டியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் வாழ்வியலுக்கு தேவையான தலைப்புகளைப் பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேனல் நேம். வணக்கம்.